பிரியோ ஐயோ குளுகுளுன்னு இருக்கே. உனக்கு தான் எனக்கு பச்சை பச்சை. ஹலோ பேசி ஏத்தனே பேச்ச குறைங்க. ஒரு 2 ஆட்டத்துக்கு மட்டும் அப்புறம் நம்ம கேரளா ஒரு பக்கத்தூர். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல் உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன ஆகுது? சரி வந்தமா ஆடத்த போட்டோமா? தாக்கல உள்ள விட்டமான்னு ஆரம்பிச்சிரோமா? தாக்கல தாக்கல வச்சுக்கோ உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சொல்லி தருவேன். வேண்டியதை நீ கேளம்மா. ஒரு 5 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம் 5000 ரூபாய் வேணும். 5 லட்சம் கொடு. கடனெல்லாம் கட்டிடுவேன். நாளைக்கு அண்ணன் கிட்னியை வித்து தரேம்மா. எது கிட்னிய? கிட்னினா என்ன? கிட்டி இல்லம்மா கிட்னி. ஏற்கனவே அது ஒண்ணு வீக்கா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இங்கேயே அது அங்கே பொட்டிக்காரே என்ன என்னைக்கு இல்லாம உங்க முகத்துல ஒரு வித்தியாசம் தெரியுது. வாட் இஸ் திஸ்? நடந்தது என்ன? இன்னைக்கு வெள்ளட வீட்டுக்கு போயிருவனே. ஆண்டவா ஒண்ணுமே நடக்க. பிரியோ பிரியோ எனக்கு டீ பிரியோ. பார்த்து பெட்டியில் ஊத்துருவா. ஆண்டவா பெருமாளே ஒண்ணு நடக்க கூடாது. நீ இருப்பது உண்மை என்றால் நான் உன்னை கும்பிடுவது உண்மை என்றால். இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அருமை அன்பு பாசமிகு தங்கை சிற்பழகி ஜெயப்பிரியா அவர்களுக்கு என் தங்கச்சி அவர்களுக்கு வாகன ஓட்டுநர்கள் சார்பாக என்னென்ன போத்துற மாதிரி வந்துட்டு கையில முன்னாடி போட்டு இவையே எப்படி வைக்கப்படுறேன். பாவம் அவர் ஆன்மகன் தானே, அவருக்கும் இருக்குமா இல்லையா கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு 3 இருக்குமா இல்லையா? இருக்கா 3? எனக்கு பொன்னாடை அணிவித்து சிரிச்சுக்கங்க. எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாகவும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வசனம் வச்சிருக்க
என் தங்கச்சி இப்படி கோவப்படலாமா? வெக்க வெக்கமா வருது போங்க. நீ வெக்கப்பட்டு இன்னைக்கு தாண்டா நான் பாக்குறேன். நீ அண்ணனா மாமாவா? ரெண்டுமே தான். ரெண்டு பிச்சு முடிய பிச்சு. அவர் என்ன வார்த்தை சொல்றாருன்னா, என்ன ஆடும்போது குர்ரா குர்ரான்னு கேட்கிறாருனே. வாங்க வச்சுக்கங்கன்னா கொடுத்து தொலைய வேண்டியதானே. கொடுத்து தொலைய வேண்டியதானே. கொடுத்து தொலைய வேண்டியதானே சொல்றாரு. இல்லம்மா, அன்பை கேட்கிறாரு. நானே ஒண்ணே ஒண்ணு கண்ணை கண்ணு வச்சிருக்கேன். அதை கொடுத்து நான் என்ன செய்யறது? உள்ள வீட்டுக்குள்ள இருக்கு. இல்லங்க, டீய போட்டியில துப்பிடாத. நீ கற்பனை பண்ணி பாக்குற எப்படி இருக்கும். நீ ஊங்குறேன். என்னது ஊங்குறேன்? ஊங்குறேன். என்ன வார்த்தை சொன்ன தங்கச்சி? ஊங்குறியா? ஊங்குறேன். ஐயோ ப்ரோ, வேற மாதிரி கேக்குது ப்ரோ. எனக்கு மொட்டை நாக்குமா, பல்லுக்கு கேட்காதமா. இதோட சேர்ந்து நானும் அப்படி ஆயிட்டு மொட்டை முண்டைலைமா, முட்டை முண்டை. இல்லம்மா, நீ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு கிரிச்சு போட்டோ எடுக்க சொல்றேன். அவர் அப்படித்தானே வச்சாரு, கிரிச்சு கிரிச்சுன்னு தானே வச்சாரு. அது நான் சொல்ல சொல்ல அவர் வாங்கி பாடுறாரு. கையிலே வாங்கி பாடுறாரா? நீங்க வந்து விடயம் பண்ணிக்கிட்டீங்க, கையில விடயம் பண்ண போட்டேன். கிரிச்சு அடிட்டேன். ஓகே, சூப்பர். எது எப்படி சந்திராசிரமா? யாருக்கு கைய என்ன சிப்பு? என்னத்தை தான் நீ கொடுக்க சொல்ற? கேட்டுதான் தொலைய.
போடுறா 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 போடுறா. ஐயோ என்ன கராட்டம் கிட்டும் கிட்டும் என்ன கிளம்பிடுச்சா என்னது கரகாட்டம் பார்த்து 3 நாள் ஆச்சு, அதனால தான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா தங்கச்சி ஆறத பார்த்து ரசிக்கிற ஒரே அண்ணன் நீனா தான் இருப்பேன். அது வேற இது வேற. ரத்தமா இருக்க ஆமா மாமா, எது தூக்கி முடிக்க அவ மேல யார போடுறது? அளவுக்கு மீறி நான் அமிர்தம் நஞ்சு ஆமா. என்னை மாதிரி இன்னொரு ஒரு ஆள் இருக்கு. நான் போய் இன்னைக்கு 1க்கு 2 சூப்பரா ஒரு ஆளை கொண்டு கிளம்பிருச்சு. இந்த வச்சுக்க நான் போய் நரி ஊழ விடுது. நல்ல சகுனம். பக்கமேல மனைவரையும் நக்கும். என்னது வணக்கம்? பக்கமேல மனைவருக்கும் வணக்கம் சொல்லுது. ஓகே, நாங்க மைக் செட்டுக்கு வணக்கம் சொல்லுது. ஆமா. எனக்கு குஞ்சு 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 குஞ்சு. என்னது கொஞ்சம் வேணுமா? அட எந்திரிச்சு உட்கார்றா, தெரியுது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும். குச்சி குச்சி ஹோத்தா ஹே. கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். 4 சேனல், யூடியூப் சேனல். அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். அவங்க தான் குச்சி குச்சி கோத்தாக. என் அன்பு தம்பி முருகன் MKR யூடியூப் சேனல். மற்ற சேனல் பேர் தெரியல, அதுக்காக ஏதாவது எக்கு தப்பா போட்டுறாதீங்க. ஆமாம், நன்றி. ஜூம் பண்ணாமல் எடுங்க, கேமராக்குள்ள அடங்காது. குச்சி குச்சி கோத்தாக. போலாமா? போலாம். ஏன் எல்லாம் இப்படி அமைதியா உட்கார்ந்துருக்காங்க? எல்லாம் நாடகம் பார்க்குறாங்க. பொம்பளை பிள்ளை வந்தா மேடைக்கு கட்டடிக்கணும், கை தட்டணும், விசில் அடிக்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும். பறந்து போச்சா? ஹலோ 1 2 3 செக்ஸ் செக்ஸ் செக்ஸ். செக்குமா செக்கு. ஏத்துங்க, வையுங்க, ஷார்ப்பா. முருகனே நீர் கசிவு ஏற்பட்டுச்சா? இன்னர் வைங்க, அவுட்ரு போகாம. பட் கேட்டு பரிகன பத்தி சொல்லமா? படுக்கக்கார படுகன பத்தி சொல்லமா? கேட்டு பரிகன பத்தி சொல்லமா? திருச்சி பிச்சி பிச்சி முன்னாடி வாங்கி பாரு. திருச்சி பிச்சி. வைக்கிறேன்னு வைக்கிறேன். அட வாசிச்சு தோல. எப்படிம்மா வாசிக்க முடியும்? நான் என்ன பண்ணேன்? இவரங்க மேடையிலே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு சகோதரி திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜி அவர்களுக்கு வாகனம் ஓட்டுநர்கள் சார்பாக பொன்னாடை போட்டுப்படுகிறது. இல்ல நீங்க போத்தி தான் விடணும். காப்புங்க விரதத்தில் இருக்கேன்னு வெக்கப்படாதீங்க. லைட்டா போத்திட்டு ஓடி போயிருக்க. போத்துங்க. 1 2. இங்க பார்க்காதீங்க, விரதம் முடிஞ்சு போயிடும். அக்கா மாதிரி அக்கா ஆமா, போத்தி புட்ட அக்கா மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு பொன்னாடி அணிவித்த அன்பு மஞ்ச வேட்டி மாமா அது அவர் பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல வேணான்னு இருக்காரு. எங்கேயாவது உட்கார்ந்துருக்கீங்களா? நாளைக்கு சோறு கிடையாதுனே உனக்கு. பொன்னாடி அணிவித்த குஞ்சு மாமா அவர்களுக்கு நன்றி நன்றி கண்ட வணக்கம். கிருன்னு சொன்னீங்களே, வைக்காமலே போகிறீங்க பட்டிகாரே, எங்க பட்டிகாரே. வைக்கிறேன்
மிஸ்டர் மணிகண்டன் அவர்களே, சொல்லுங்க. நீங்க வர வர பெரிய பெட்டின்னு பேர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லா டான்ஸ் கிட்டி பாடுற மாதிரி என்கிட்ட பாடக்கூடாது. சரி. அதாவது வெக்கப்பட்டு உள்ள பேர் நான் இவ்வளவுதானே தூக்கி காமிச்சிட்டு போயிருவேன். பார்க்க மாட்டேன். சும்மா எனக்கு அக்கா தான் வேணும், பேசாம இருக்கும். காட்டுறேன்னு சொல்லி அப்புறம் எப்படி ஆனாலும் வாசிப்பீங்க முடியுமா? என் கூட போட்டி போட தியா விளைச்சன சந்திரனே, ஆல்ரவுண்ட் அண்ணே, அருள் அண்ணே என்கிட்ட போடணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. எனக்கு நாக்கு தள்ளி போக. சரி, இந்த மேடையில் புதுவித நடனத்தை நம்ம சந்திரன் அவர்களுக்காக அரங்கேற்றம் பண்ணுவோம். ஏன்னா அவர் குறுகுறு இதே பார்த்துட்டாரு. அப்போ இதுல இருந்தே நடனத்தை கொடுப்போம். ஆமா, அவர் வாசிக்கிறேன்னு இருக்காரு. வாசிப்பீங்கல்ல பெல்லி டான்ஸ். அது பெல்லி டான்ஸ்டா குண்டி டான்ஸ்டா அப்படின்னால எப்பா சேனல் பூரா ஜூம் பண்ணுங்க. இங்கே ஜூம் பண்ணாதீங்க, இங்கே ஜூம் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சிக்கவா ஒன்று மட்டும் நெஞ்சுக்குள்ள. கஷ்டப்பட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம்ல, ரொம்ப முக்கியமான நடனம். எந்த நடனம் அங்கேயும் ஆடாத நடனம். வந்திருக்கிற ஜெயப்பிரியா கூட ஆடாது இந்த நடனம். நான் ஆடுவேன். கை தட்டுங்க பாப்போம். அமைதியா உட்காந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு குண்டி ஆட்டிட்டு சம்பளம் வாங்கிட்டு போயிருவேன். வச்சிக்கப்பா ஒண்ணு நான் என்ன டான்ஸ் ஆட போறேன், நீ பாட்டு கட்டிங் பிளேட் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டுனா என்ன பண்றது? பாவம் எல்லாரும் விரதத்துல இருக்காங்க. எனக்கு தான் ரொம்ப கவலை. மஞ்ச வேட்டியா? இப்ப அவுக்கிறேன் பாரு மஞ்ச வேட்டிய. வச்சிக்கவா ஒண்ணு மட்டும். ஒரு பாம்பு படையெடுத்து ஆடுனா மகுடி வாசிக்கணும். அது மாதிரி தடவி கொடுத்து வேலை வாங்குறேன், தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். வச்சிக்கப்பா ஒண்ணு
அப்புறம் அவளுக்கு தெரியலன்ட்டு. சக்கலக்க பேபி. நீ வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஆடுறேன். ஊருக்காரனுக்கு டான்ஸ் போட்டாங்க. சரி, அவளுடைய கடைசி ஆசை இதை பார்த்துட்டு போ. வச்சிக்கப்பா ஒன்ன மட்டும் பவுடர் போட்டாலும் முருகா குறுகுறுன்னு இதே பாக்குறாப்புல. மேடல வந்து இதை பாக்குறா முகரைய வர வச்சிக்கம்மா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள. சுறுசுறுப்பு கொடுத்தோம். இப்பதான் ஒண்ணுக்கு கிளம்பி இருக்கு. இப்ப கொஞ்சம் கிளுகிழுப்பு கொடுப்போம். ஏன்னா என்னுடைய உடன்பிறவா சகோதரர் நாடக அமைப்பாளர் யாருப்பா? ராதாகிருஷ்ணன். அந்த வெங்காய கிருஷ்ணன் அவனுடைய நாடகம் தான் இன்னைக்கு. அவனுக்கு கொஞ்சம் பேர் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எல்லா மேடையிலையும் ஓப்பி அடிப்பேன். இன்னைக்கு அது வேணாம்னு நினைக்கிறேன். எப்படி எல்லா மேடையும் என்னைய சந்திப்பான். அதை நேரத்தை ஒதுக்கி அவனை வச்சுக்கிட்டு மேடையில கிழிப்பேன். இன்னைக்கு என்ன சந்திக்காம ஜெயப்பிரியாவை சந்திக்கிறேன் இருக்கான். அதனால கொஞ்சம் நீட்டிக்கிட்டு. அதனால ஆமா சரி. ராத்திரி நேரத்து பூஜையில் என்னம்மா எதுவும் வண்டு போயிருச்சா? என்னடா அது வண்டு தான் போயிருச்சா? பாட்டுல அப்படி வரும். அப்படியா? தெரியுமா? தினமாராதனை ராத்திரி நானும் மருதமணி செஞ்ச நினப்பு வந்துருச்சு. அப்படி என்ன செஞ்சிக்க? படுத்துக்கிட்டு இதுலயே தூங்குனாப்ல. எதுல? சிவராத்திரி சிவராத்திரி
என்னம்மா வாந்தி வருதா? என்னாச்சு? வண்டி எதுவும் வாய்க்குள்ள போயிருச்சா? ஐயோ எனக்கு தொண்டையில மாட்டிக்கிச்சு. என்னாச்சு? மைக் செட்டுக்காரங்களே கொஞ்சம் தொண்டையில செக்ஸ் பண்ணுங்க வாங்க. தொண்டையில செக் பண்ணணுமா? ஐயோ இல்லைங்க, எனக்கு மைக்கில் டெஸ்ட் பண்ண சொன்னேன், மாற்றி வந்துருச்சு. வந்துருச்சு 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 வந்துருச்சு. பதறாம சொல்லுமா, எங்களுக்கு பதட்டமா இருக்கு. அது இல்லைங்க, பாட்டோட வரி வந்துருச்சு. ஓஹோ. ஏன்னா அவ சந்திரன் அவர்கள் என்கிட்ட போட்டி போட்டார்ல. அட என்னையா ஆளுக்காளு இப்படி தூக்கிட்டு வரீங்க, பயமா இருக்குது. அவர் கொடுப்போமா? சரசுக்குரா 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 தனித்தனியா திறமையை காட்டிட்டு 2 பேரும் ஒன்னா செய்யணும்னு சொல்லியிருக்காப்ல அமைப்பாளர். ஒன்னா என்ன செய்யணும்? என்ன செய்வனையா செய்ய போறோம்? வேற என்ன பண்ண போறீங்க? 2 பேரும் சேர்ந்து ஆடலாம்னு இருக்கோம். அதனால சிரிப்பழகி ஜெயப்பிரியா அவர்களை மேடைக்கு வம்போடு அழைக்கிறேன். வாருங்கள். சிரிப்பழகி ஜெயப்பிரியா. ஏன் தெரியுமா வம்போடு அழைக்கிறேன்னு? எனக்கு பக்கத்துல என்னையோட யாராவது அழகா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. என்னமோ சொன்னீங்களே, பிடிக்காது. அப்படியா சொன்னீங்க? தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஊருக்கோ நெஞ்சு வெடிச்சிரும் போடுறது. எக்ஸ்கியூஸ் மீ, ஊருக்குள்ள காமிச்சு கொடுக்குறீங்களா? நோ 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 நோ. தாங்கள் சொன்ன வார்த்தை என் காதிலே அப்படி ஒலிக்கிறது. தேனாக பாய்ந்ததல்லவா? பாயுது. தேன் மட்டும் இல்ல, எறும்பும் சேர்ந்து. நான் இங்கு ஆட தயார். அந்த பையில என்ன இருக்குது? கனவிதுதான் நிஜம் இதுதான் உலகிலே யார் சொல்லுவார், என்னை யார் சொல்லுவார்? ஆக ஒண்ணுதான் மின்னலும் பார்த்தா நாடகக்கார கும்பலா பைத்தியக்கார கும்பலா நினைக்க போறாங்க. என்னோட போட்டி போட்டு ஆட தயாரா? சொல்லுங்க. உங்களோட சேர்ந்து தானே ஆடுவோம். எப்படி பாடிக்கொண்டு ஆடுவீர்களா, ஆடிக்கொண்டு பாடுவீர்களா? ரெண்டுமே செய்வோம். அப்படியா? ஆமாங்க. நீங்கள் எடுத்து செப்புங்கள். நானா எடுத்து செப்புங்கள். வைக்கிறேன்னு சொல்லிப்பட்டு வைக்காம தான் போறீங்களே ராசாவே, ராசாவே. ஐயோ பிள்ளை பிடிச்சு விடாம. வைக்கிறேன்னு வைக்காம தான் போறீங்க. அவன் வந்ததுலேருந்து நீ எதை பார்த்து தான் பொச்சு பொச்சுன்னு சிரிக்கிற? ஐயோ மொச்சு மொச்சு. போதும் போதும்.
வாசிக்கணும். மரியாதையா அக்கா இதை பார்க்காம வாசி. நான் அங்கே பார்க்கவே இல்லையே. ஒத்த காலை தூக்கி நான் என்ன செய்யறேன்? குருவி கொடுத்தவங்க எப்பெல்லாம் போனேன். பெரிய பிரச்சனையே உண்டாகுது. ஐயோ நான் ஆமோதிக்கிறேன். பெரிய பிரச்சனை. நான் ஆமோதிக்கிறேன். ஜெயப்பிரியா ரொம்ப கவலைப்படுறா. என்னது? இல்ல அவ ரொம்ப வருத்தப்படுறா இதை பார்த்து. அவளுக்கு சோரோட்டி மாதிரி வரலண்ணே, பெருத்த அவமானம்ண்ணே. என்னது? என்ன அவமானம்? ப்ரோ பெருத்த அவமானமா? ப்ரோ கொரோனா பிடிச்சு கடிக்க போறேன் ப்ரோ. வேணுமா? முருகண்ணே, பெருத்த அவமானம்ண்ணே. ஏப்பா முருகா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவ என்ன கேட்கிறா பாரு மேடையில. என்ன கேட்டே அப்படி? கேட்கலையா? அதான் நல்லது. காசு பணம் கேட்டா கொடுக்கலாம். வயித்த பசிக்குதுன்னு சொன்னா சாப்பாடு வாங்கி தரலாம். சரக்கு வேணும்னு கேட்டா கூட வாங்கி கொடுக்கலாம். அப்படியே தங்கச்சி என்னமா? கர்ணன் கவச குண்டலத்தை கேட்ட மாதிரி ஏறுங்க, நீங்க ரொம்ப தாராள மனசு என்று எனக்கு தெரியும். அப்படிதான் இருந்துச்சு. பாப்பா இதெல்லாம் சென்சார்ல கட் பண்ணிருக்கோம். கட் பண்ணாத போடு யூடியூப்ல. ஐயா வேணா தெய்வமே. குருவி கொத்துன கையா பழம் போலே பொங்கி வந்தாலே சரி ஓகே. ஜெயப்பிரியா விருப்பத்திற்காக எனக்கு அது வேணும். எது? நான் தர மாட்டேன். நிலா காயுது நேரம் நல்ல நேரம். ஜெயா சொல்லுங்க. நெஞ்சில் பாயுது ஞாபகப்படுத்தக்கூடாது. காமன் விடும் வானம் தூக்கம் அல்ல மாமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா நிலா காயுது நேரம்
நன்றி 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 கைத்தட்டி அன்பு உள்ளங்கள் இல்ல, அதே தட்டினாங்க. இல்ல இல்ல மாலை போட்டுக்கனால இந்த பாட்டுக்கு தட்டலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க அதானே. மாலை கழுத்துல தானே கிடக்கு, கை சும்மா தானே. நன்றி நன்றி. கையில காப்பு இருக்கோ? அப்ப அருளனே, நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய கலை தப்பாட்ட கலை திருச்சி விஜயும் புதுகை ஜெயப்பிரியாவும் இணைந்து தப்பாட்டம் ஆடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏப்பா யூடியூப் சேனல் போன தடவை 2 பேரும் ஆடினோம், நீ எடுத்த ஆனால் போடலை. நாளைக்கு நீ போடலை, உன்னைய நான் போட்டுருவேன். ஏன் போடல? ஏன் நீ பார்த்தவளதானா? இல்லங்க, அவரே பாவம் முடியாம இருந்தாரு. நான் அது வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன குரல் இப்படி போகுது? ஐயோ, அதுக்கு தான் மண்டையிலேருந்து செக்ஸ் பண்ணு. ஹலோ, செக்கப். செக்ஸ் இல்லை மேடம், செக்கப். நாடகத்துக்கு வர்ற மூடுல வரணும். அப்ப நீ இவர் என்ன மூட்ல வந்திருக்கீங்க? வணக்கம். அது என்ன தெரியுமா, நான் அந்த ஸ்டைல்ல சொன்னாதான் எனக்கு வரும். சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். இப்படி வணக்கம் வச்சீங்கன்னா எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. மழை பெய்ஞ்சு கூலிங்கா வர. எல்லாம் காப்பு கட்டி இங்க தானே உட்காந்து உட்காந்துருக்காங்க, அங்கிட்டு உட்காந்துருக்காங்க. நாடும் பூமிக்கு வணக்கம். இருக்குமோ இல்லையோ தெரியாது, அது அப்படியா தெரியுது? ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வைக்கும் கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியில சொல்லண்டு வரும் எல்லாவுக்கு வணக்கம் 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 வணக்கம்.
நன்றி நன்றி, கைத்தட்டி அன்புள்ளவங்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம். இப்போ அடுத்து ராதாகிருஷ்ணனும் மருதமணியும் வந்து என்னத்தை தான் பொழக்கிறாங்கன்னு பார்ப்போம்.